ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இந்த வீடியோவுக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் கதைச்ச மாதிரி நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி ஆக்டிவிட்டி லிஸ்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் எங்களோட ஸ்டடி ஃபைலை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ப்ரொஜெக்ட் நேம் இருக்குது, ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் இருக்குது, ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் இருக்குது. ஸோ இதை நாங்கள் எப்படி நாங்கள் உருவாக்குன எங்களோட ப்ரொஜெக்ட் ஃபைலை நாங்கள் மாற்றலாம்ன்றது பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில். ஸோ இதில் வந்து இப்போ ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் வந்து நாங்கள் இதில் மாற்றலாம். 3rd January ஸ்டார்ட். டேட்டா டேட்டும் அதே 3rd Jan 2026. அடுத்தது மஸ்ட் ஃபினிஷ் பை எங்களுக்கு தந்திருக்காங்க July 30. ஸோ இதில் கொடுக்கக்குள்ள நாங்கள் அவதானிக்க வேண்டியது இந்த டைம் வந்து நாங்கள் 7க்கு கொடுக்கோம், கம்ப்ளீஷனை வந்து 17க்கு கொடுக்கோம். இதை நாங்கள் மேலதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் கலண்டரை டெவலப் பண்ணக்குள்ள. ஸோ இந்த செட்டிங்கை நாங்கள் செஞ்சாச்சு. டேட்ஸ் நாங்கள் நேமை மாற்றணும்னா ஜென்ரலுக்கு போனோம்னா எங்களோட ஐடிடிக்கு எங்களோட ப்ரொஜெக்ட் நேம் இதில் மாற்றிக்கொள்ளலாம். மாற்றியாச்சு. நாங்கள் இதுலேயும் செலக்ட் பண்ணி மாற்றலாம் அல்லது இங்கேயும் மாற்றலாம். அடுத்த செட்டிங் டிஃபால்ட்டில் போய் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஆக்டிவிட்டி ஐடி இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லி டீட்டெயில் இருக்கு. எப்படி அதோட சஃபிக்ஸ் என்ன, அடுத்தது இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொல்லி டிஃபால்ட்டில் இருக்கு. அடுத்தது டியூரேஷன் டைப். உங்களுக்கு தெரியும் 4 வகையான டியூரேஷன் டைப் இருக்குது, 3 வகையான பெர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் இருக்குது, 6 வகையான ஆக்டிவிட்டி டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வேறையாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கலண்டரை நாங்கள் வேறையாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டிங்கை நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ செஞ்சதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு நாங்கள் ஆக்டிவிட்டி லிஸ்ட்டை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக இதை எப்படி நாங்கள் ப்ரொஜெக்டுக்குள்ளே கொண்டு வரது இந்த விஷயத்தை நாங்கள் யோசிக்கணும். யோசிக்கக்குள்ளே தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படித்தான் வரும். இந்த ஆக்டிவிட்டிஸ் விண்டோவில் நாங்கள் இதை போய் செலக்ட் பண்ணோம்னா ஆக்டிவிட்டி ஆட் ஆகும். ஆக்டிவிட்டி எத்தனையும் நாங்கள் ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். எங்களோட ஆக்டிவிட்டி லிஸ்ட் எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண இயலாது. அதுக்காக தான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்ன்றது WBS. ஸோ நாங்கள் ப்ரொஜெக்டில் போய் WBS ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ நான் ஆல்ரெடி இதில் WBSஐ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பொதுவாக வந்து ஒரு ப்ரொஜெக்டில் ஜென்ரல், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்சுலேஷன் அல்லது ப்ரொஜெக்ட் க்ளோஸ் அவுட், இந்த மாதிரி மெயினான ஹெட்டிங்குள்ளே தான் அது டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங்ஸ் வரும். அதுக்கு இந்த பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு ப்ரொஜெக்டை ஈஸியாக மானிட்டர் பண்ணிடலாம். ஸோ வாங்க பார்ப்போம் நாங்கள் இதை எப்படி இதில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று நாங்கள் இதில் போய் ஆட் பண்ணலாம், அல்லது எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம். சின்ன ப்ரொஜெக்டுகளுக்கு ரெக்கமெண்டட் மெத்தட் வந்து நாங்கள் இதில் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம், அது வந்து ஜென்ரல். ரெண்டாவது நீங்கள் இந்த எரோக்களை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணலாம், ரைட்டுக்கு மூவ் பண்ணலாம், மேலே கொண்டு போகலாம், கீழே கொண்டு வரலாம், எல்லாம் செய்யலாம். அடுத்தது இன்ஜினியரிங். அடுத்தது ப்ரொக்யூர்மெண்ட்.
அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்ஸ்டாலேஷன். நாங்கள் மெயினாக இந்த ப்ரொஜெக்டில் பார்க்க போகிறது எல்லாம் ஜாயினரி இன்ஸ்டாலேஷன் ஒர்க் தான். ஸோ நாங்கள் அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரொஜெக்ட் வந்து க்ளோஸ் அவுட். இதுதான் மெயினாக நாங்கள் டிவைட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ இதை நாங்கள் ஆக்டிவிட்டீஸுக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணோம்னால் எங்களுக்கு கிளியராக வரும். இப்படி நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஜென்ரலையும் டிவைட் பண்ணணும், இன்ஜினியரிங் டிவைட் பண்ணணும், ப்ரொக்யூமெண்ட்டையும் டிவைட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் இதில் போய் ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக கொடுத்துட்டு போகலாம். ஸோ நான் ஜென்ரலை செஞ்சு காட்டுறேன். ஜென்ரலுக்குள்ளே வரும் மொபிலைசேஷன் அண்ட் செட்டப். அடுத்தது ப்ரொஜெக்ட் கீ டேஸ் அல்லது மைல்ஸ்டோன். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட இதை போய் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஃபங்க்ஷனோட எஃப்ஐயை ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதில் இப்போ எங்களுக்கு பார்க்கலும் மொபிலைசேஷன் அண்ட் செட்டப் ப்ரொஜெக்ட் கீ டேட்ஸ் வந்து ஜென்ரலுக்குள்ள வந்துருக்கு. இதே மாதிரி இன்ஜினியரிங்லேயும் என்னென்ன வரும், ஷாப் ட்ராயிங்ஸ் வரும், மெட்டீரியல் சப்மிட்டல் வரும், மெத்தட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஷாப் ட்ராயிங் எடுத்தாலும் நாங்கள் அதையும் டிவைட் பண்ணலாம். ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட், அப்ரூவல். அதே மாதிரி மெட்டீரியல் சப்மிட்டலுக்கும் சேம். ப்ரொக்யூமெண்ட் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மேஜரான ப்ரொக்யூமெண்ட் ஐட்டம்ஸ், அடுத்தது ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி, அதை நாங்கள் ப்ரொக்யூமெண்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ப்ரொஜெக்ட் க்ளோஸ் அவுட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஸ்னாகிங் அண்ட் சைட் டிமொபிலேஷன் அண்ட் ஹேண்ட் ஓவர். ஸோ நாங்கள் இதை வந்து இந்த மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.